எல்லாருக்கும் வணக்கங்க. பேகஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து B8 அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிக்கிறாங்க. பேகஸ் அப்படிங்கிறது RR குளோபல் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட சப்சைடரி. RR குளோபல்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். RR எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ், RR ஒயர்ஸ், RR லைட், இந்த மாதிரி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. அவங்களோட சப்சைடரி தான் இந்த பேகஸ். இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்குங்க. எஸ்பெஷலி இதனோட ஹெட்லைட் வந்து உங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடும். LED ஹெட்லைட். ஸ்கூட்டரோட பில் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு ஹைலி டியூரபிள் ஃபைபர் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஸ்கூட்டரோட டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட ஹைட் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு. ஆனா இது வந்து ஹைட் கம்மியா இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். என்னதான் சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டா இல்லைனாலும் இது வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு ரைடர் ஒரு பில்லியன் ரெண்டு பேர்த்துக்குமே ஓகேவா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சைட் பாத்தீங்கன்னா டியூவல் ஷாக் அப்சர். ஸ்கூட்டர்ல வந்து சென்டர் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட் ரெண்டுமே இருக்குங்க. சைட் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு சென்சார் இருக்கு. நம்ம சப்போஸ் ஸ்டாண்டை வண்டி ஓட்டும் போது எடுத்து விட மறந்துட்டோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது ரொம்ப ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். பார்க்கிங்காக ரிவர்ஸ் மோட் இருக்கு. ரைடர் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ணா பின்னாடி நகரும். நம்ம வீட்டில இருந்து எடுத்து நிறுத்தும் போது இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேகஸ் B8ங்கிற வண்டி வந்து 4 கலர்ல வருதுங்க. ஒயிட், கிரே, ப்ளூ, ரெட். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூட்டரோட டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு LED டிஸ்பிளே. அதனால வந்து வெயில்ல போகும்போது விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனா இந்த ஸ்கூட்டர்ல வந்து விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே வந்து ஒரு IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன். IP65னா இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் 65. நீங்க வந்து வண்டியோட ஸ்பீடு, டெம்பரேச்சர், பேட்டரி பர்சன்டேஜ், ஓடோமீட்டர் ரீடிங் எல்லாத்தையுமே டேஷ்போர்ட்ல பாத்துக்கலாம். டெம்பரேச்சர் கூட பாத்துக்கலாம். இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஃபியூச்சருங்க. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கு. அது வந்து இந்த வண்டியோட ரைட் சைடு ஆஃப் த ஸ்கூட்டர்ல இருக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பட்டன். நீங்க டக்குன்னு யாராச்சும் டிராபிக்ல வந்து ஓவர்டேக் எடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த பூஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கும். அது வந்து ஃப்ளைஓவர் இல்ல யாராச்சும் நம்ம மிந்தணும் அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கும்போது டெயில் லைட் கூட LED தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீடு 50 km/h ரீச் பண்ணக்கூடியது. இதுல இருக்கிற மோட்டர்னு பாத்தீங்கன்னா 800 வாட்ஸ் BLDC மோட்டார், அதாவது பிரஷ்லெஸ் DC ஹப் மோட்டார். இந்த மோட்டரோட பீக் பவர் 1900 வாட்ஸ். இந்த மோட்டர் வந்து IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப். பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 1.4 kWh லித்தியம் அயன் பேட்டரி. பேட்டரிக்குமே IP67 வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துறாங்க. மோட்டர் கண்ட்ரோலருக்கு வந்து IP65 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே IP65 இல்ல முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே IP65 இல்ல 67 வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துறாங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 70 km. டார்க்னு பாத்தீங்கன்னா 94.6 நியூட்டன் மீட்டர் டார்க். சார்ஜிங் டைம் 0 to 100 3 hours. பவர் கன்சம்ஷன் 1.5 யூனிட் எடுக்கும். லோட் கெப்பாசிட்டி வண்டியில வந்து எத்தனை கிலோ வைக்கலாம்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க. 150 கிலோ அதிகபட்சமா ஏத்தலாம்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. வண்டியில வந்து 3 மோட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட்ல வந்து டாப் ஸ்பீட் 36 km போகும்னு கிளைம் பண்றாங்க. செகண்ட் மோட்ல வந்து 42 km வேகத்துல போகும். தேர்ட் மோட்ல வந்து 49 km வேகத்துல போகும்னு கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்பீட் வந்து கண்டிப்பா பில்லியன் வச்சா குறையுது. கிளைம் ரேஞ்ச் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மோடுக்கு என்னென்ன ரேஞ்ச் கொடுக்கும்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மோட் 3ல 60 km, மோட் 2ல 65 km, மோட் 1ல 70 km. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு மோடுக்கும் 5 km தான் வித்தியாசம் வருது. ஆனா ரியல் ரோட் கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா வேரி ஆகும். நம்ம எவ்வளவு ரோடு ஏத்துறோம், ஏத்தத்துல போறோமா, இறக்கத்துல போறோமா, எவ்வளவு ஸ்பீட்ல போறோம், இதை பொறுத்து எப்பவுமே ரேஞ்ச் கண்டிப்பா மாறதாங்க செய்யும். நான் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணேன். அதனால வந்து என்னால கரெக்டான ஃபிகர்ஸ் வந்து கொடுக்க முடியல. நீங்க வந்து ஒரு 55 இருந்து 65 km எதிர்பார்க்கலாம் என்னோட கணிப்புப்படி. இப்போ பேட்டரியோட கெமிஸ்ட்ரிக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வருவோம். இது வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. இதை வந்து நீங்க டிட்டாச்சபிள் பண்ணிக்கலாம். இதுலயே லெட் ஆசிட் வேரியன்ட் இருக்கு. அது வந்து ஃபிக்ஸ்டு. நீங்க ஒரு 20 செகண்ட்குள்ள இந்த பேட்டரி கழட்டி நீங்க எங்க 3.5 amp சாக்கெட் பார்த்தாலும் நீங்க போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், அங்க போய் சார்ஜ் பண்ணா கூட அவங்க வீட்டு பிளக்ல நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி கொண்டே சார்ஜ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம நார்மலா எப்பவுமே வண்டிக்குள்ளேயே பேட்டரி விட்டு சார்ஜ் பண்றதுனால நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ்ல ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருந்தா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வண்டியில வந்து சீட் கடி 25 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்க ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஆர் நம்மளோட சார்ஜர் ரெண்டுல எதை வேணாலும் ஈஸியா வச்சுக்கலாங்க. இப்போ இதனோட ஃபியூச்சர்ஸுக்கு வருவோம். இந்த வண்டியோட ஒரு மொபைல் ஆப் கொடுத்துறாங்க. அதுல வந்து நம்ம ரேஞ்ச், பேட்டரி ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். போன்ல இருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, சப்போஸ் இப்போ நம்ம எங்காச்சும் திடீர்னு ரைட் போறோம், நம்ம போன்ல சார்ஜ் இல்லை, ஐயோ சார்ஜ் இல்லையேன்னு வரி பண்ற கூட தேவையில்லைங்க. நம்ம வண்டியிலேயே USB போர்ட் இருக்கு. ஸோ நம்ம போனை ஈஸியா போடலாம், சார்ஜ் பண்ணலாம், நம்ம கிளம்பலாம். நம்ம ஸ்கூட்டர் வந்து ஒரு ரிமோட் மூலியமா கூட ஸ்டார்ட் பண்ணலாம்.
வண்டி லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், எல்லாமே ரிமோட்லயே பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபியூச்சர். இல்லைன்னா நம்மளுக்கு நார்மலா வண்டியிலேயே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை ஸ்கூட்டர், ஆன்டி தெஃப்ட் அலாரம் எல்லாமே இந்த வண்டியில ஃபியூச்சர்ஸா இருக்குங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டெஸ்ட் டிரைவ் ரிவ்யூ பார்ப்போங்க. ஸ்கூட்டர் இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கு. 800 வாட்ஸ் மோட்டர் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுது. 2 பேர் வச்சு கூட இனிஷியல் பிக்கப் பர்ஃபெக்டாக இருக்குங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், டியூவல் ஷாக்ஸ் அப்சார்பர்ஸ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தாங்க இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் எல்லாமே வண்டிக்கு மேண்டட்ரிங்க. இது வந்து இப்போதைக்கு 5 சிட்டிஸ்ல இருக்குது. ஹைதராபாத், பெங்களூர், பன்வல், சென்னை அண்ட் பூனே. இப்போதைக்கு இந்த 5 நகரங்கள் மட்டும்தான் இருக்குது. வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் 82,000, ஆன் ரோட் பிரைஸ் 92,000. பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸ்கூட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா பேட்டரிக்கு வந்து 30,000 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதோட உங்க வாரண்டி முடிஞ்சிடும். வண்டிக்கு வந்து 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. லெட் ஆசிட் பேட்டரியோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 71,000. லெட் ஆசிட் பேட்டரிக்கு 1 வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. மொத்தம் எல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க பேகஸ் B8ங்கிறது ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த வண்டியோட சின்ன ஹைட் அப்படி வச்சு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நம்ம உயரம் கம்மியா இருக்கிற நம்ம நண்பர்கள் மற்றும் மீடியம் உயரத்தோடு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குங்க. உமன், கிட்ஸ் இவங்க எல்லாமே ஈஸியா ஓட்டலாம். ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூட், நம்ம வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, மளிகை கடைக்கு போறது, ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஆபீஸ் போறது, இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூட்டுக்கு பர்ஃபெக்டான வண்டிங்க. கோ கிரீன், கோ எலக்ட்ரிக். வாழ்க பாரதம், வாழ்க தாய் திருநாடு.